கவு கோட் வளர்க்கணும்னு நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க தான் மோஸ்ட்லி வந்து எனக்கு ஆடு மாடு வளர்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு வந்து ஃபார்ம் விசிட் பண்ணுவாங்க. வீக்லி ஒரு 4 ஃபேமிலி 5 ஃபேமிலி ஃபார்ம் விசிட் பண்ணுவாங்க. ஃபார்ம் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஆடு மாடை வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி அக்ரினாலே லாஸ் ஆகிற பிஸ்னஸ் அப்படி தான் இப்போ மைண்ட் செட் வச்சுருக்காங்க. பட் அது இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ அப்போ ஆரம்ப கட்டணுன்றது உங்களுக்கு எப்படி போச்சு? ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் இயர் வந்து ரொம்ப டெல்லு சார். நம்ம சுற்றி உள்ள சர்க்கிள்லேயே பசங்க எடுத்தோம். ஹை சேலரி 35,000 40,000 பண்ணு. ஆமாம் ஆமாம். ஸோ அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் எக்ஸ்பீரியன்ஸ் எதில் காமிக்கிறான்னா நம்மளை ஏமாத்துறதுல காமிச்சாரான் பர்ஃபார்மன்ஸு. ஸோ இப்போ லாகின் எடுத்துருவோம், இப்போ கஸ்டமரை பார்த்துருவோன்னு சொல்லிட்டு சேலரி வாங்குற வரைக்கும் அந்த வார்த்தை சொல்லிடுவோம். அடுத்த மாதம் சம்பளம் வாங்குற வரைக்கும் அப்படியே போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 lakh கிட்ட அது லாஸ் தான். சேலரி மட்டும்தான், வேறு எதுலேயும் லாஸ் ஆகலை. சேலரி கொடுத்தது லாஸ் நமக்கு. ஸோ அப்போது இந்த தப்பு பண்ணுறதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஃப்ரெஷராக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும்தான் எடுத்த திவ்யான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள நான் என்ன மாதிரி ட்ரெயின் பண்ணேன். ஸோ என்ன மாதிரி ட்ரெயின் பண்ணி அவங்க நம்ம கம்பெனின்ற மாதிரி ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா டீமை பில்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, ஃப்ரெஷர் மட்டும் தான். நம்ம கம்பெனியில் இப்போ இருக்க எல்லாருமே ஃப்ரெஷர் தான். அவங்களே எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம